இதெல்லாம் சாப்பிட்டா என்ன உங்களோட கோவிந்தாவனம் செட்டில் ஆகிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். பேண்ட் வாங்கினேன், நல்லா இருக்குல்ல, இது போய்கிட்டே இருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லகேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாம் மும்பையில் காத்தா பஜார் அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். ஸோ இந்த பக்கம் தான் நான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல இந்த ஸ்ட்ரீட்டை. ஸோ இப்போ வந்து நாம் கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை, ஸோ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து செம்ம பிஸியான ஒரு சிட்டி அண்ட் டவுன். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து பஜார், ஷாப்ஸ், ரிட்டெயில், ஹோல்சேல் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இதை வந்து நைட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நாம் பஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க முன்னாடி போயிட்டு பஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ அங்கே பாருங்கண்ணா ஒரு மாஸ்க் இருக்குது. இப்படி ஒரு ஏரியாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாஸ்க் இருக்காங்க பாருங்கள். இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரீட் தான், ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் தான். இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து நாம் நைட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ பஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தான் போகணும். ரோடுக்கிட்ட வந்துட்டேன். அண்ட் எந்த பக்கம் போயிட்டு பஸ் எடுக்கணும்னு கரெக்டாக தெரியல. ஸோ பஸ் எடுக்கலாம். இந்த பக்கம் தான் இருக்குது. எக்கச்சக்கமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆள் கடத்துகிற மாதிரி டாக்ஸி இருக்குது, வேன் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சாப்பிட்ணும், பசிக்குது. பட் இங்கே சாப்பிட்ற மூடு இல்லை. நம்ம போயிட்டு கேட்வே பக்கம் எங்கேயாச்சும் சாப்பிட்லாம். ஓகே, பட் நைட் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், தரமாக இருந்துச்சு ஒரு கடையில். இன்றைக்கி நைட்டும் அங்கே தான் சாப்பிட்றோம் பிரியாணி. நீ போல தான் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரில சத்தியமாக. பட் இதையும் சாப்பிட்றாங்க. என்ன மனுஷங்க பாவம். இது பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இது பஸ் ஸ்டாண்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டைம் போயிடுச்சு. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட். அண்ட் இங்கே வந்து 103, 124 அப்படின்ற பஸ் வரும். இதிலேருந்து இந்தியா கேட் போக வேண்டியது தான். அண்ட் இங்கே பஸ் நம்பரை கூட வந்து ஹிந்தியில் தான் எழுதுகிறாங்க. ஸோ அதனால இங்கே ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே போகலாம். பஸ் எடுத்தாச்சு 103. ஸோ கும்பலோட கோவிந்தாவை நான் போய்கிட்டு இருக்கேன். எங்கே போய் இறங்கணும்னு தெரியல, மெப்பை பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ செம்ம க்ரௌடாக இருக்குது பஸ்ஸில். இதுதான் இப்படி தான் இருக்குது. ஒரு சீட் கிடந்தாச்சு. அண்ட் சீட்டில் போக வேண்டியதுதான். எல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க. ஏதோ ஆஃபீஸ் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இறங்குறாங்க. அண்ட் காமிக்கா இப்படி தான் இருக்குது. பஸ்லேருந்து இறங்கியாச்சு. அண்ட் இருங்க, மெக்டானல்ஸ்லாம் இருக்கியா? பா, இங்கே பாருங்கள் மெக்டானல்ஸ் இருக்குது. சாப்பிட்டு போகலாமா? நீங்கள் முன்னாடி ஏதாச்சும் இந்தியா வந்தால் இந்தியன் சாப்பாடு தான் சாப்பிட்ணும். ஓகே தானே? ஸோ அதனால் இந்தியன் ஷாப்ஸ் தான் சாப்பிடுவோம். இங்கெல்லாம் இன்னும் ஷாப்ஸ் பெருசாக ஓப்பன் ஆகலை. இப்போ வந்து டைம் 10:45 ஆகுது. பட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பெருசாக ஓப்பன் ஆகலை. இது கையில் போடுறதுக்கு ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன எடுக்கிறதுன்னு கிளியராக இல்லை. நல்லா இருக்கானா? ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 200, 250 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. எடுப்போம். இது எடுப்போமா? இல்லை வேணாம். 3-4 வந்தது தான் எடுக்கணும். இந்த பக்கம் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த பக்கம் லேடிஸாக ஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஷாப்ஸ் இருக்குது. இது மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்கு. அண்ட் நான் வாங்கிட்டேன். அண்ட் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாம் இந்தியா கேட்வே அந்த பக்கம் தான் இருக்கோம். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் பாருங்களேன், அப்படியே உள்ள வந்தாச்சு. டிக்கெட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து அப்படியே வரலாம். நீங்கள் பேக்கேஜ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, பேக்கேஜ் ஏதாச்சும் பேக் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செக்கிங் இருக்குது. ஸோ அந்த செக்கிங்கில் வந்து இது பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ
இதுதான் அந்த கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை. இப்போ நாம் இருக்கிறது வந்து அப்போலோ பண்டார் அப்படின்னு ஒரு ஏரியா. கேட்வேக்கு அந்த பக்கம் அரேபியன் சீ இருக்குது. பின்னாடி வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவரோட சிலை இருக்குது. இது வந்து கட்டினது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால தான். பட் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 ஜார்ஜ் வீன்னு ஒரு ராஜாவும் குயின் மேரின்னு ஒரு அவரோட ராணியும் இந்தியா வராங்கன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அவர் வரவேற்கிறதுக்கு ஒரு மண்டபம் கட்டணும்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா. அவர் என்னமோ 1911 வந்துட்டாரு, பட் இதை கட்டி முடிச்சது 1924 தான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அவர் வரும்போது ஜஸ்ட் இதோட கார்ட்போர்ட் மாடல் தான் வச்சு வெல்கம் பண்ணாங்க. இதை ஆர்கிடெக்ட் பண்ணது ஜார்ஜ் விட்டேட் அப்படின்னு ஸ்காட்டிஷ் ஆர்கிடெக்சர் ஒருத்தர் 1913 மார்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் கல் நட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டிராயிங் அப்ரூவ் பண்ணது 1914ல. அதுக்கப்புறமா தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை இண்டோ செரசனிக் ஸ்டைல பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிந்து அண்ட் முஸ்லீம் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்டைல் தான் இண்டோ செரசனிக் அப்படின்றது. வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டைல் நாம எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்ரீலங்கால ரெட் மாஸ்ல பார்த்ததும் இதே ஸ்டைல் தான். பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் இதை பப்ளிக் ஓப்பன் பண்ணாங்க. பட் 2003லயும் 2008லயும் வந்து 2 டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. வந்து முன்னாடி இருக்கிற காப்பாக்லையும் தாஜ் ஹோட்டல் முன்னாடியும் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு திரும்பவும் பப்ளிக்கே ஓப்பன் பண்ணாங்க. 25.15 மீட்டர் ஹைட் இருக்குது. இதில் இப்போதைக்கு வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ளே போக முடியாது. ஸோ இதுக்கு அங்கே வந்து இருக்கிறது அரேபியன் சீ. ஓகே, ஸோ இருங்க, இதை உள்ளே காட்டுறேன். என்னென்னா வெள்ளைக்காரன் வந்து கடைசியாக சைன் பண்ணிட்டு கிளம்பி போனது இந்த கேட்டு வழியாக. அதனால தான் இந்த கேட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, கேட்குதுல்ல, ரொம்ப விண்டியாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம். பட் அப்பப்போ மழையும் வந்து லைட்டாக சூறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வழியாக தான் கிளம்பி போயிருக்காங்க. யார்? வெள்ளைக்காரன் சைன் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இந்த பக்கம் இது வந்து தாஜ்மஹால் அப்படின்ற 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பழசு. வந்தால் வந்து தங்குங்க, முன்னாடி தான் இருக்குது. பட் ரொம்ப எக்கச்சக்க கூட்டம் இருக்குது. ஃபோட்டோன்னா எடுக்கிறதுக்கு நீங்கள் காலங்காத்தாலே வந்துடுங்க. ஏன்னா இந்த டைம் ஆகும்போது சான்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டம். பாருங்க, புறா அப்படியே பறக்குது. ஸோ இதுதான் அந்த கேட்வே ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ புரியுதா ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த பக்கம் வந்து சாப்பாடு கடை ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். செம்மையாக பசிக்குதியா இன்னைக்கு. காலையில் இவ்வளோ தான் கொடுத்தாங்க பிரேக்ஃபாஸ்ட். 2 இட்லி 2 வடை, இத்தனோண்டு இட்லி இத்தனோண்டு வடை. ஐயோ அதாவது. ஸோ சாப்பிட்லாம் இப்போ முதல்ல போயிட்டு. ஓகே, என்ன இருக்கு? வேணாம், இருக்காங்க. இந்த பாருங்களேன், பால் இருக்குது போல். பால், ட்ரிங்க் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்றலாம் தெரியாது. இருக்குது, 2 பக்கமாக இருக்குது. சாப்பிட்றாங்க. என்ன இருக்குங்க? வடப்பாவ். என்ன இது? பானிபூரி. குல்ஃபி. ஸோ அந்த பக்கம் வந்து அரேபியன் சீ, இந்த பக்கம் தாஜ்மஹால் ஹோட்டல். ஓகே, கஷ்டப்பட்டு ஒரு பிரியாணி கடை கண்டுபிடிச்சிருக்கேன். பிரியாணி சாப்பிட ஓடிக்கிட்டு இருக்கேன். செம்ம பசிக்குதியா. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு பிரியாணி கடை கண்டுபிடிச்சிருக்கேன். ரேட்டிங் நல்லா இருக்குது. கூகுளில் பார்த்து தான் சாப்பிட்றேன் நான் சாதாரணமாக. இந்த பக்கம் எல்லாம் ரேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இப்போ நான் அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, இவங்க ஃபோன்லேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரேக்கே காணும் போல். எல்லோரும் ஃபோனில் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கேன். அண்ட் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னும் நிறைய சுற்ற வேண்டியிருக்குல்ல, அதனால. அண்ட் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இந்த பாருங்களேன், மேலே வந்து இதெல்லாம் இருக்குது, பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைட்ஸ் இருக்குது மேலே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிடுவோமா?
சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இது அந்த ரெஸ்டாரண்ட் தான் இருக்கேன், சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஆர்கிடெக்சரிங். ரெஸ்டாரண்ட் பட்டம் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்ற காரணத்தினால நான் அல்லானா ஹவுஸ் அப்படின்னு ஒரு மாஸ்க் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து 4 கொத்துபா நடக்குது. செத்தான் தண்ணி சரியாக தலையிலே விழுந்துருச்சு. சரி, இங்கே 4 கொத்துபா நடக்குது. இருங்க நான் டைம் காட்டுறேன். இன்னைக்கு ஃப்ரைடே தானே, அதனால் ப்ரே பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் டைம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நான் ப்ரே பண்ண போகிறேன் லாஸ்ட். ஸோ உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம். செம்ம மார்க்கெட் ஒன்று இருக்குது, நான் அதை காட்டுறேன் ப்ரே பண்ணதுக்கப்புறம். ஸோ மக்களே அப்படியே பள்ளிக்குள்ள நான் செட்டில் ஆகிட்டேன். சூப்பராக ஒரு பட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகலாம். ஓகே, ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அண்ட் இது வந்து அல்லானா ஹவுஸ் மஸ்ஜித் அப்படின்னு ஒரு மஸ்க். ஸோ இங்கே வந்து 4 times வந்து ஜும்மா பே பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து செம்ம க்ரௌட் இல்லை, மும்பை அப்படின்னாலே எக்கச்சக்கமான க்ரௌட். அதனால் 4 times வைக்கிறாங்க. எல்லா மாஸ்க்லையும் அப்படியானு தெரியல, இந்த மாஸ்கில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நான் ப்ரே பண்ணது வந்து லாஸ்ட் ஃபைனல் ப்ரேயர் டைமில் தான் நம்ம ப்ரே பண்ணியிருக்கோம். அண்ட் இப்படியே போக வேண்டியது தான். அண்ட் முன்னாடி வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. பெரிய மார்க்கெட்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த 2 சைட்லேயும் கடை வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி மார்க்கெட். ஸோ இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மார்க்கெட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த மார்க்கெட் தான். ப்ரைஸஸ் வந்து ஓகே தான், நல்ல ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இங்கே இல்லை, அந்த தொங்கல் வரைக்கும் இந்த மார்க்கெட் போய்கிட்டே இருக்குது. இதிலேருந்து ஒரு 800 மீட்டர் வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பக்கம்லாம் போகுது. இந்த பாருங்க அழகழகான பாஸில் வந்து செஞ்ச இந்த ஸ்டாச்சூஸ் இருக்குது. யானை கிட்னா? Yeah, 1,000 rupees. 1,000 rupees. Original one, my friend. This is solid one. India to India, the 1,000 rupees. This one cheap. 100 rupees. Oh, 100. I have 200 rupees. Okay. Okay. No? So, prices வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் கூட தான். பட்டு நீங்கள் வந்து இங்கே இங்கிலீஷாலே பேசிக்கலாம். ஏன்னா வந்து இங்கிலீஷ் வந்து கொம்மனாகவே எல்லோரும் மாதிரி பேசுகிறாங்க. எங்கே ஷாப்பிங் போனாலும் இங்கிலீஷ் தெரியும், சமாளிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ மார்க்கெட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். இது பாருங்க இன்னும் இருக்குது, இன்னும் போய்கிட்டே இருக்குது. ப்ரைஸஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன், ட்ரெஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல, ஒரு 500 600 அந்த மாதிரி. ஸோ பிராண்டட் ஷாப்ஸும் இருக்குது, பட் அதே மாதிரி சைடில் வந்து ஷாப்ஸும் வச்சுருக்காங்க நிறைய. ஸ்வீட் பீடா தான். அது அந்த கேமராவை பார்த்தோன்னே கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து கூடயாக தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து இந்தியா தானே, இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காலேருந்து வந்தாலும் நம்மளெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது யார் எந்த நாடுன்றதெல்லாம் வந்து. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள், நீட்டாக இருக்குது, சூப்பரில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் 150க்கெல்லாம் ட்ரெஸ் இருக்குது. அந்த மாதிரி அங்கெல்லாம் அதெல்லாம் 150க்கு போட்டாங்க, எடுக்க வேணாம், எடுக்கிற அளவுக்கு இல்லை, பட் எடுக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இதுதான் மார்க்கெட்டில் பேர், கொலாபா.
Causeway Mumbai. அழகாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப அந்த டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இங்கே. இந்த பக்கம்லாம் சாப்பாடு கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே. அதனால தான் கொஞ்சம் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ஃபாரினர் மாதிரி தெரிஞ்சாலே ப்ரைஸ் வந்து அப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்கு, KFC இருக்கு. ஷர்ட் எவ்வளோ தெரியல, நல்லா இருக்குல்ல. நான் ஆல்ரெடி வந்து இந்த பேண்ட் ஒன்று வாங்கினேன் கையில். இந்த பாருங்க, இந்த கையில் வந்து ஒரு பேண்டும் அண்ட் ஒரு இதுவும் வாங்கியிருக்கேன், பேண்ட். ஸோ அப்படின்றது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணலாம். இங்கே பார்கெயின் பண்ணி கேட்கலாம். कुर्ते की तो शॉप है एक्चुअली அந்த மாதிரிலாம் இருக்கு. हाँ सर मेल भाई लगा மெக்டானல்ட்ஸ் ஒன்று இருக்குது பக்கம். முன்னாடி KFC இருக்குது. இந்த மார்க்கெட் அப்படியே போய்கிட்டே இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இதுங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இன்னும் இங்கே தான் வாங்குறேன் நான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இங்கே நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ டெக்னாலஜிலாம் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், மினி பிரிண்டர் வச்சு அதில் பிரிண்ட் பண்ணி ஒட்டி இந்த ப்ராஸில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு 150லேருந்து 250 350 அந்த மாதிரி ப்ரைஸ் போகுது. ஸோ மக்களே, இந்த மார்க்கெட் இன்னும் போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்குது இந்த மார்க்கெட். அண்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து பாருங்கள். பார்கெயின் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, நம்மளாலேயோ தெரியல. பெருசாக வந்து ப்ரைஸ் எல்லாம் குறைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வேணாம் போகிறோம் அப்படின்னு அந்த பார்கெயினில் லாஸ்ட் ட்ரிக் இருக்கே, அதை போட்டால் கூட கண்டுக்காமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். பட் ப்ரைஸஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ரீசனபிளும் இல்லை, அவரேஜ் ப்ரைஸ் தான். அங்கேயும் இருக்குது அந்த பக்கம். அந்த காட்டின மார்க்கெட் முன்னாடி வந்து ஹோல்ஸில் பஸ் எடுத்துட்டேன். இது வந்து A124 அப்படின்ற பஸ். ஸோ இது வந்து இது எங்கே ஏறணும் அதே ஸ்டாண்ட் கிட்ட கொண்டு போய் விட்டுரும். அங்கேருந்து இறங்கி நான் ஹோட்டல் போயிடுவேன். ஸோ இந்த வாக்கை வந்து இதோட முடிச்சுட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time. டாடா, bye. Have a great day. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, bye.